சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி வெளியிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே மாறிட போதா? வாவு சிதம்பரனாரு செக்கிழுத்த செம்முனு சாட்டை துரைமுருகன் இவர் சொன்ன உடனே அப்படியே மக்கள் எல்லாமா நீ அவரு ஒரு ஜால்ரா அடிக்கிறாருன்னா அவருக்கு நீ ஜால்ரா அடிக்கிறீங்க, இதில் வேற என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி வெளியிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே மாறிட போதா? இல்லை கடந்த நாட்களாகவே கடும் விமர்சனம் திமுக விமர்சனம் வாங்கினதுக்கு பேசணும், விமர்சனம் வாங்கினதுக்கு பேசணும் இல்லைங்க, வாங்கினதுக்கு பேசிதானே எல்லா டிவி டிபேட்லயும் தாவே கவிஸ் நாம் தமிழ்ன்ற மாதிரி ஒரு இதாக நீங்க அப்படிதான் நிறைவேற்றி நீங்க கொண்டு வரீங்க. நீங்க வாடா சண்டைக்கு வாடா சண்டை, நான் ஏன் சண்டை உங்ககிட்ட வரணும்? நீ வாங்கினதுக்காக பேசிக்கிட்டு வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு வீடியோக்கு இவ்வளோன்னு பேசியிருக்கீங்க. உங்கள் கூடவே இருந்த ஆள் சாட்சி சொல்லுது. ஜெகதீச பாண்டியன் வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை சாரை பார்த்து எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க, உங்கள் அண்ணனும் அண்ணியும் போய் தான் வாங்கிட்டு வந்தாங்கன்றத பேசுது. நீங்கள் யாரை பற்றி பேச போகிறீங்க? பங்காளி யார் சொன்னா? அவர் தானே சொன்னார். இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஷூவை நான் நக்க மாட்டேன்னு சொன்னது இதே சீமான் தானே. இன்றைக்கி எந்த ஷூவை நக்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் சேனல்லே சொல்லியிருக்கேன், நக்கி பிழைக்கக்கூடியவர் தான் இந்த சீமான்னு சொல்லியிருக்கேன். பாகிஸ்தான்லேயும் போய் பாரதி பற்றி பேசணும்லாம் சொல்கிறார். அதுதான் சொல்கிறேன், பச்சோந்தியை விட வேகமாக கலர் மாறுறியேன்னு கேட்குறேன். உனக்குன்னு ஒரு தன்மானமே கிடையாதா? நிச்சயமாக இல்லை, அது வேற விஷயம். அப்படி இருந்தால் இந்த 14 ஆண்டுகளில் மக்கள் உங்களை அங்கீகரிச்சிருப்பாங்கல்ல ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு. நேற்று கட்சி ஆரம்பித்த கமலஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கிடைக்கும் போது உனக்கு ஒரு கவுன்சிலர் ஏன் கிடைக்கல?